அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் ராகுவால் எப்பொழுது லாபம்ன்றத பத்தி பார்க்க போறோம். 12 லக்னத்திற்கும் ராகு பகவான் எப்பொழுது லாபத்தை செய்வார், எப்படி இருந்தால் லாபம் என்பதை பார்க்கலாம். பொதுவான காரகங்களே போகக்காரகராக ராகுவும் எதிலும் திருப்தி இல்லாமல் வேண்டும் வேண்டும் என்ற ஆவலை கொடுக்கக்கூடியவர். அதுபோல் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஸ்தான வலுவை பெறுவதற்கு ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஸ்தான பலத்தை பெற்றால் ராகு ஸ்தான பலத்தை பெறும் என்பது விதி. பொதுவான விதிகளின் அடிப்படையில மேஷ வீடு, ரிஷப வீடு, கடக, கன்னி, மகர வீடுகள் எல்லாம் ராகு இருந்தா யோகம் என்றும், சுபர்களான குரு, சுக்கிர, புதனுடைய தொடர்புகளில் தனித்து பெற்றால் ராகு யோகம் என்பதும் ஒரு பொதுவான விதி. அதுபோல் ராகு என்பவர் அகோரமான பசியை ஏற்படுத்துவது போல எந்த ஒரு துறையில் எந்த ஆதிபத்தியத்தில் ராகு இருந்தாலும் அந்த ஆதிபத்தியத்தை பெரிதுபடுத்திவிடும். யோக நிலையிலே இருக்கும் பொழுது அந்த ஆதிபத்தியத்தில் ஜாதகர் தன்னிறைவில்லாத பெரிய உயரத்தை தசைகள் நடப்பில் வரும் பொழுது அனுபவிப்பார் என்பது விதி. ராகு பாம்பின் தலை என்பதனால் ஒரு வெற்றியோடு நிற்காமல் அந்த ஆதிபத்தியத்தை நோக்கி அடுத்தடுத்து பயணப்படுவார். அதனாலதான் ராகு 2, 7, 11ஆம் பாவங்களில் இருக்கும் பொழுது காலதாமதமாக ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை கொடுக்கிறது. பிஃபோரா குடும்ப வாழ்க்கை கொடுத்தாருன்னா அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள், அடுத்த திருமணம், அடுத்த குடும்பத்தை பெறக்கூடிய நிலை வருது. ஆனா இந்த பதிவுல முழுக்க முழுக்க ராகு சுபர்கள் இன்றி, அவர் அமர்ந்த இடத்தை இன்றி ஜாதகருக்கு லாபம் பண்ணக்கூடிய விதி. நிறைய பேர் ராகு சனி, ராகு செவ்வாயெல்லாம் இருந்தா அவயோகன்றத பொது விதிகள் சொல்லுகிறது. ஆனால் அப்படித்தான் நடக்குதுன்னா கண்டிப்பா கிடையாது. ராகு சனி இருக்கிறவங்க, ராகுவோட செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில பெரும் யோகத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், பெரும் பூமியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், பெரும் தொழிலிலே வல்லவராக இருக்கிறார், இயந்திரங்கள் சார்ந்த தொழில்களில் பெரு விஷயங்களை பண்றார், நிறைய மக்களுக்கு பயனுள்ள தொழில்களும் வெற்றி பெறுகிறார். அந்த வகையில இருள் கிரகமோ ஒளி கிரகமோ எண்ணிலை இருந்தாலும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சில கிரக தொடர்பை பெறும்போது ராகுவால் எப்பொழுதும் யோகம்தான். ராகு லாபத்தை தான் தருகிறார். அந்த ராகு லாபம் தரக்கூடிய அமைவை 12 லக்னத்திற்கு பார்க்கலாம். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ராகு லக்னம் முதல் 12 பாவங்களில் எங்கு அமர்ந்தாலும் அவயோகங்கள் என்று சொன்னாலும் கூட இந்த ராகுவோடு, மேஷ லக்னத்திற்கு ராகுவோடு, மேஷ லக்னத்துல யார் ஜனனித்தாலும் ராகுவோடு குரு பகவான் தொடர்பில் வருவது, சுக்கிரன் தொடர்பில் வருவது, அவயோகம் என்று சொன்னாலும் சூரியன் தொடர்பில் வருவது. குரு, சுக்கிர, சூரிய தொடர்புகளில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகுவிற்கு விதி, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வெளுக்கணும். அது எந்த லக்னம் எந்த திசை நடந்தாலும் ராகு பலுவா பலன் செய்யணும்னா ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வெளுக்கணும். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் விதி வலு, அப்பதான் ராகு வலுவா இருப்பார். ராகுவிற்கு வீடு ஒருத்தர் வலுத்தாதான் ராகு வலு. அதன் பிறகு ராகுவோடு மேஷ லக்னத்துக்கு குரு, சுக்கிர, சூரிய தொடர்பில் இருந்தார்னா இந்த ராகு நன்மைதான் செய்வார். சூரியன் அவயோகம் என்றாலும் சூரியனோடு இருக்கிறது பெரும் அதிர்ஷ்டம், பெரும் யோகங்களை மேஷ லக்னத்தில் ஜனனித்தவருக்கு கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். இந்நிலையில் மேஷ லக்னக்காரர் யோகம் பண்ணுவார். ரிஷபத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷப லக்னத்திற்கு ராகுவினால் ஜாதகர் லாபத்தை அனுபவிக்கணும். ரிஷபத்தில் பிறந்தவருக்கு ராகுவினால் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அமைவு. ராகுவோடு புதன் தொடர்பில் வருவது, ராகுவோடு சுக்கிரன் தொடர்பில் வருவது, ராகுவோடு சனி தொடர்பில் வருவது யோகம். சுக்கிரனை கூட லக்னாதிபதியோடு ராகு பிடிப்பது எப்பொழுதுமே தவறல்ல. புதன் செவ்வாய் எடுத்துக்கலாம், துணைவர் பாவம். ரிஷபத்தில் பிறந்தவருக்கு புதன் செவ்வாய் சனியோடு ராகு இருக்கிறார்னா லாபத்தை கொடுக்கிறார். குடும்ப பார்ட்னர் விஷயங்கள்ல முற்பகுதியில கொஞ்சம் தடை கொடுத்தாலும் ரிஷப லக்னக்காரனுக்கு புதனோடோ செவ்வாயோடோ சனியோடோ ராகு தொடர்பில் இருந்து ராகுவிற்கு வீடு கொடுத்த வலுத்து இருந்தார்னா ராகு திசையில் ஜாதக லாபத்தை அனுபவிப்பார். ராகு திசையிலே ஜாதகருக்கு லாபம் உண்டு, லாபத்தினால் யோகம் உண்டு. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மிதுன லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு ராகு எப்பொழுது லாபம்? விதி, ராகு எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி வலுப்பெற வேண்டும். இரண்டாவதாக சுபர் தொடர்பு, அதெல்லாம் தாண்டி ராகுவோடு ஜாதகத்திலே சுக்கிரன் தொடர்பு கொள்வது, ராகுவோடு குரு தொடர்பு கொள்வது, ராகுவோடு சனி தொடர்பு கொள்வது யோகம். ராகுவோடு 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகமோ 5, 9ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற சுக்கிர சனியின் தொடர்பில் இருப்பது மிதுன லக்ன காலத்தில் பிறந்தவரை ராகுவால் யோகம் பெறுகிற லாபம் பெறக்கூடிய அமைவை உறுதிப்படுத்துகிறது மிதுன லக்னத்துல ஜனனித்தவருக்கு. கடக லக்னத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. கடக லக்னத்தில் ஜனனித்தவருக்கு ராகு யோகம் பண்ணணும், குரு பகவான். அடுத்ததாக செவ்வாய். அவயோகம் என்றாலும் சனி தொடர்பில் இருப்பது பார்ட்னரால் பெரும் ஆதாயம் கிடைக்கிறது. சில நேரங்கள்ல ராகு வலுத்து சனி திரிகோணத்தில் வலுப்பெற்றால், நம்ம பொது விதிகளை சொல்லியிருக்கோம் கடக லக்னத்திற்கு சனி எப்படி இருக்கும்னு. அப்ப இந்த சனியோடு குருவோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டு அதன் பிறகு ராகு தொடர்புல இருந்தா யோகம்,
குரு செவ்வாய் சனி தொடர்புகளிலே ராகு இருக்கும் பொழுது யோகம் பண்றார். இந்த சனியோட தொடர்புல இருக்கிறது பார்ட்னரால பிரச்சனையை கொடுத்தாலும், வாழ்க்கை துணையால பிரச்சனையை கொடுத்தாலும் சமூகத்துல தனலாபம் உண்டு. நண்பர்கள் கூட்டாளிகளினால் தனலாபத்தை கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு கொடுத்து விடுகிறது. அவயோகி என்றாலும் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சிம்மத்தில் பிறந்தவருக்கு ராகுவால் எப்பொழுது லாபம்? ராகுவால் லாபம் கிடைக்கக்கூடிய விதி குருவோட முதல் தொடர்பு, சுக்கரனோடு 3 10க்கு அதிபதி தொழில் சார்ந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை பெறுகிறார். பிறகு செவ்வாய், குரு சுக்கர செவ்வாய் தொடர்புகளிலே இருக்கும் பொழுது சிம்ம லக்னத்தில் ஜனனித்தவருக்கு ராகுவினால் யோகம். முதல் விதி ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெறணும். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து இருக்க வேண்டும். இல்லை என்றால் ராகு மாயத்தை மட்டும் கொடுப்பார். கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு முதல் விதி ராகு 12 பாவங்களில் எங்கு இருந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தை பெறணும். பிறகு ராகுவோடு சுக்கிரன் தொடர்பு கொள்ளணும். பிறகு ராகுவோடு குரு தொடர்பு கொள்ளணும். பிறகு சனி. சுக்கிரன் குரு சனி ஏதேனும் ஒரு கிரக தொடர்பை பெற்றிருந்தால் இந்த ராகு லாபம் செய்ய போகிறார். இந்த ராகு லாபம், ராகு தசை ராகு புத்தி காலகட்டங்களிலே கன்னி லக்னக்காரர் லாபத்தை அனுபவிப்பார் என்றதை உறுதிப்படுத்துறோம். இது கன்னியா லக்னம். துலாத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. அதே விதிகள் தான். 12 லக்னத்தில் எங்கு இருந்தாலும் 12 வீடுகளில் எங்கு இருந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுப்பெற வேண்டும். பிறகு ராகுவோடு புதன் தொடர்பில் வர வேண்டும். பிறகு ராகுவோடு செவ்வாய் தொடர்பில் வர வேண்டும். பிறகு சனி. புதன் செவ்வாய் சனி தொடர்புகளில் இருப்பது யோக பலனை கொடுக்கிறது. புதன் செவ்வாய் சனி தொடர்புகளிலே இருப்பது யோக பலனை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது துலாம் லக்னத்திற்கு. அதுபோல விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ராகு யோகம் பண்ணணும். குருவோட தொடர்பு, ராகு சூரியன் அவயோகம். எனினும் விருச்சக லக்னத்திற்கு பார்ட்னர் பங்கு பரிவர்த்தனை கூட்டாளி ஆதாயம் சுக்கிரன். குரு சூரிய சுக்கிர தொடர்புகளிலே இருப்பது ஆதாயம். பாக்கியம் பாவத்தில் ராகுவோடு சூரியன் இருப்பது சில நிலைகளில் தந்தை சார்ந்த விஷயங்களை பாதித்தாலும் ஜாதகர் வெளிநாடு தூரதேசங்களிலே யோகம் பண்ண வைக்கிறார். இந்த ராகு சூரிய காம்பினேஷன்ல குரு சுக்கிர சூரிய தொடர்புகளில் இருந்தால் விருச்சகத்திற்கு ராகு திசையிலே லாபம் கிடைக்கிறது. லாபம் உண்டு. தனுஷில் ஜனனித்த ஜாதகம், தனுஷில் ஜனனித்த ஜாதகம் 10ஆம் இடத்தின் ஆதிபத்தியம், அதாவது விருச்சகத்திற்கு 10ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்று தனுஷில் பிறந்தவருக்கு ராகு யோகம் பண்ணணும். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் முதல்ல 12 பாவங்கள்ல வலுப்பெறணும். பிறகு ராகுவோடு ஜாதக ரீதியில செவ்வாய் தொடர்பு கொள்ளணும். இது யோகத்தை கொடுக்கும். பிறகு சூரியன், இங்கும் செவ்வாய் சூரியன் 9ஆம் இடத்தின் அதிபதி. விருச்சகத்திற்கு 10க்கு அதிபதியா, 9ல சூரியன் பாக்கியாதிபதியா. அந்த அமைவுகள்ல சந்திரன் மட்டும் தொடர்பு கொள்ளவே கூடாது. ராகுவோட சந்திரன் என்றால் மதிக்காரகங்கள் குறைபடும் என்றதை உறுதிப்படுத்தும். பிறகு புதனுடைய தொடர்பு, செவ்வாய் சூரிய புதன் தொடர்புகளில் தனுசு லக்னத்தில் ஜனனித்தவருக்கு ராகு அமர்ந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவர்களுத்தால் ராகுவினால் லாபம் உண்டு என்பதை உறுதிப்படுத்தும். இது தனுசு லக்னத்துல ஜனனித்தவருக்கு. மகர லக்னத்தில் ஜனனித்தது, மகரத்தில் ஜனனித்தவருக்கு 12 பாவங்களில் எங்கு அமர்ந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுவர வேண்டும். அதுபோல் ராகுவோடு புதனோ சுக்கிரனோ தொடர்பு கொள்ளணும். அல்லது ஜாதக ரீதியில இங்கு சந்திரன் தொடர்பு 7ஆம் இடத்தின் தொடர்பு சாதக பலனை கொடுக்கறதுல குரு 3 12க்கு அதிபதி வெளிநாடு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஒளி கிரகங்களுக்கு ஒளியற்ற மகர கும்பத்திற்கு குரு தொடர்பு யோகம். குரு சுக்கிர புதன் தொடர்பில் இருக்கக்கூடிய ராகு யோகத்தை செய்யும். அந்த ராகு வலுத்த ராகுவாக அமைந்து வருகிறார் மகர லக்னத்திற்கு. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பத்தில் ஜனனித்தவருக்கு ராகுவினால் லாபம் கிடைக்கணும். ராகுவிற்கு வீடு கொடுத்தார் முதல் விதியில வலுப்பெற வேண்டும். அடுத்த படிநிலைகள்ல புதன் சுக்கிரன் குரு, இந்த காம்பினேஷன் புதன் சுக்கிரன் குரு இதில் ஏதேனும் ஒரு கிரக தொடர்புகளோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ராகு லாபம் தரக்கூடிய ராகுவாக கும்ப லக்னத்திற்கு அமைந்து விடுகிறார். கும்ப லக்னத்தில் ஜனனித்தவருக்கு நன்மையை கொடுக்கிறார். அதுபோல் மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் ஜனனித்தவருக்கு ராகுவினால் லாபம் கிடைக்க வேண்டும். எந்த பாவத்தில் இருந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் முதலில் வலுப்பெற வேண்டும். பிறகு ராகுவானவர் செவ்வாயோட தொடர்பில் இருப்பது மிகப்பெரிய யோகம். புதனோட தொடர்பில் இருப்பது மிகப்பெரிய யோகம். அதுபோல ஆதிபத்திய ரீதியில் ராகு தொலைதூர வாழ்க்கையை கொடுப்பதற்கு சனியினுடைய தொடர்பு, செவ்வாய் புதன் சனி தொடர்புகளில் ராகு இருப்பது யோக பலனை மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு கொடுக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவில் நாம் 12 லக்னத்திற்கும் எந்த கிரகங்கள் தொடர்பில் இருந்தால் லாபம்ன்றதை பார்த்தோம். இது போன்ற கிரக தொடர்பில் இருந்தால் அந்த ராகு ஆதிபத்தியத்தில் ஏதேனும் உயிர்காரகங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் ஜாதகருக்கு தனலாபத்தையும் அந்த ஆதிபத்திய லாபத்தையும் அடைய செய்கிறது. அவர் ஒரு உயரிய மனநிலையை கொண்டு வருகிறது. அதற்கு ராகு ஸ்தான பலத்தோட இருக்கணும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.